விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஒரு வித்தியாசமான விழிப்புணர்வு காணொலியை பார்க்க போறோம். அதாவது ஸ்கைவின் நிறுவனத்தோட ஆர்கானிக் உரங்களால இன்றைக்கு விவசாயத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம இப்போ பார்க்க போறது ஒரு அண்ணன் தம்பியோட கதை. ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி. அண்ணன் ரசாயன மூலமாக விவசாயம் செஞ்சாரு, தம்பி இயற்கை உரம் மூலமாக விவசாயம் செஞ்சாரு. இதுல யாருக்கு அதிக மகசூலும் அதிக லாபமும் கிடைச்சிருக்குன்றத பத்தி பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். விவசாயத்துல லாபம்லாம் சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் வித்துட்டு வேற சொல்ற விவசாயி விவசாயம் பண்ண தெரியாதவங்க. கரெக்டா சொன்னீங்க. ரசாயன உரம் யூரியாங்கிறது காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. போட்டிருக்கு தம்பி வயல்ல என் வயல்ல போடல சாரல் போட்டோம்ல சார். இந்த கருது வேற வரலையும் இந்த பச்சை மாறாது. இந்த பிளட்டை ஸ்ப்ரே பண்ண உடனே உங்க வயல்ல பக்கத்துல வந்தாலும் இங்க சாப்பிடாது. எளிமையா நீங்க DHL கூட இருக்குதோ அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னாக்கா எந்த உரமும் போட வேண்டியது கம்மி, பூச்சி மருந்து கம்மி, மனசு திருப்தி. 48 50 எங்க 16 எங்க இந்த 3 பங்கு வந்ததுக்கு என்ன காரணம்? நாங்கள் ஒரு செலவினத்தை குறைக்குது உங்களுக்கு. ஆத்தாங்கல்ல அவர் இந்த பிளட்டை கொடுத்துட்டான்னு சொன்னா பூச்சியே வர அந்த பயிர் அறுக்கிற வழி நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு போயிருக்கு. சாரல் பிளட்டு, இந்த வைரம் இதெல்லாம் நம்ம இயற்கையா கொடுத்தோம்னா நெல்லும் நல்லா இயற்கையா வரும், நமக்கு பின்னாடி சாப்பாடும் நல்லா இயற்கையா கிடைக்கும். அப்ப ரசாயனம் போடாம பூச்சி மருந்து அடிக்காம நல்ல நெல் குடிக்க பாருங்க. ஆமா, இதுவே தின்னா செய்ய பெரிய புண்ணிய காரியம். இது விவசாயத்திற்கு புகழ்பெற்ற தஞ்சை மண். இங்குள்ள வலங்கை மானுக்கு அருகில் உள்ள வீரமங்கலம் பகுதியில அண்ணன் சுப்பிரமணியன் என்பவருக்கும் தம்பி திருநாவுக்கரசு என்பவருக்கும் அடுத்தடுத்து விளைநிலங்கள்லாம் இருக்கு. தம்பி திருநாவுக்கரசு ஸ்கைவின் நிறுவனத்தோட ஆர்கானிக் உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகளை பயன்படுத்தினாரு. அண்ணன் சுப்பிரமணியன் ரசாயன உரங்களை பயன்படுத்தினாரு. இவங்க 2 பேரோட வயல்ல ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, யாருக்கு அதிக விளைச்சல் கிடைச்சது, யாருக்கு அதிக லாபம் கிடைச்சது அப்படின்றத பத்தி அவங்களே சொல்றாங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய பாக்கியம் படைத்தவர் தஞ்சை மாவட்டத்துக்காரங்க. ஏன்னா 10 லட்சம் ஏக்கர் நெல் விவசாயங்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம தஞ்சை மாவட்டம் தான் இருக்கு. உங்களுக்கு என் பேரு திருநாவுக்கரசு. ரொம்ப சந்தோஷம். தென்கரையாள சாமி பேரா இருக்கு, எல்லாமே இருக்கு. தென்கரையாள திருநாவுக்கரசுங்கிறது ஒரு மகானுடைய பேர். திருநாவுக்கரசு செம்மங்குடின்னு சொல்லுவோம் எங்களுக்கு. செம்மங்குடி. ஆமா, வீரமங்கலம் வில்லேஜ் செம்மங்குடின்னு சொல்லுவோம். அது சரி சரி. மலைமன் தாலுக்காது. சரி. நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை ஆண்டு காலமான விவசாயத்தில் இருக்கீங்க நீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமா இருக்கு. 40 வருஷமா? நீங்க தான் உண்மையான விவசாயி. ஏன்னு கேட்டீங்கன்னா விவசாயத்துல லாபம்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வித்துட்டு வேற சொல்ற விவசாயி விவசாயம் பண்ண தெரியாதவங்க. கரெக்டா சொன்னீங்க. நம்ம கண்டதையும் செஞ்சு கண்டதையும் லாபம். இப்ப ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 10,000 செலவு பண்ணிட்டு லாபம் இல்லைன்னா நம்ம ஒத்துக்க முடியாது. அதை செலவு பண்றது அது எதை செய்யணுமோ அதை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த இது பண்ணோம்னா அதனுடைய இது நல்லா வருங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நெல் ரகம் என்ன ரகங்க அது? இது TPC 5 சார். TPC 5. இந்த பக்கம் உள்ள ரகம் என்ன ரகம்? TPC 5 தான் சார். 5 உங்களுக்கு. எனக்கு அவ்வளவுதான் சாப்பிட முடியும். 2 மூட்டை 3 மூட்டை பண்ணலாம் சாப்பிட முடியாது. 1/2 மூட்டை எனக்கு போதுமானங்கிறது உங்க வயல் சொல்லுது. அதானே உங்களுக்கு. சாரல் உங்க யூரியாவை குறைச்சிருக்கு. சாரல் ஒரு செலவினத்தை குறைக்குது உங்களுக்கு. இப்ப நீங்க இந்த சாரல், பிளட், ஈல்டு, வைரம் எல்லாத்தையும் அண்ணனுடைய பரிந்துரையில நான் அதை அடிச்சேன் அந்த வயலுக்கு. இப்ப இதெல்லாம் செஞ்சனால 25 குண்டால் கூட மகசூல் சொல்றீங்கல்ல. இதெல்லாம் செய்யாதவங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு? செய்யாதவங்களுக்கு எல்லாம் கம்மியா தான். இன்னைக்கு ரசாயனம் சொல்லிட்டு ரசாயனத்தை போட்டா கூட விளையுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுல முதல்ல காலடி வச்சு இன்னைக்கு ரசாயனத்தை 1 முறை 2 முறை 3 முறை சொல்லி முறையும் கூட்டி அளவையும் கூட்டி இன்னைக்கு பண்றாங்க. அது என்னன்னா ஓடும்போது 10 நாளைக்கு பயிர் கலப்போம், அப்புறம் நின்றுடும் உங்களுக்குங்க. நீங்கள் அதில் என்ன உரம் போடுறீங்களோ தலை சத்து போட்டால் தலை சத்து தான் கிடைக்கும், மணி சத்து போட்டால் மணி சத்து தான் கிடைக்கும், சாம்பல் சத்து போட்டால் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் ஆர்கானிக் போட்டின்னு சொன்னால் பயிருக்கு தேவையான 100 விதமான சத்தையும் மண்ணிலேயே ப்ராசஸ் பண்ணி தானே எடுத்துக்கும். எடுத்துக்க உங்களுக்கு. சாரல் போட்டோம்ல சார், இந்த கருது வேற வரலையும் இந்த பச்சை மாறாது. யூரியா அப்படிங்கிற பொருள் இந்த காத்துல உங்க வயலுக்கு மேலேயே 78% காத்துல யூரியா இருக்கு. தலை சத்து வேற எங்கேயும் மண்ணில் வெட்டி எடுக்கிறதோ இல்லை 4 பொருளை போட்டு உருட்டுற விஷயமே இல்லை. காத்துல இருந்து அப்சர்வ் பண்ணி தான் யூரியா தயார் பண்ணி கொடுக்கணும்.
அப்போ அது காற்றுல தயார் பண்ணி ரசாயனமாக மாற்றி கொடுக்கறத விட சாயிலில் நீங்கள் ஆர்கானிக் போட்டுட்டீங்கன்னு சொன்னால், அதனுடைய ஆர்கானிக்னு சொன்னால் அது வந்து உண்மையான ஆர்கானிக்காக இருக்கணும், ஏக்கருக்கு எவ்வளோ அளவு இருக்கணும். ஆர்கானிக் பேரில் சும்மா வாசனை போட்டு பிரயோஜனப்படாது. அப்போ அந்த ஆர்கானிக்லேயே வந்து இன்னைக்கு மாட்டு எருவு, கோழி எருவு, நீ பயோ கம்போஸ்ட், சிட்டி வேஸ்டர்ஸு, நீங்கள் வந்து மண்புழு உரம், புண்ணாக்கு இவ்வளவுலாம் ஆர்கானிக் இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 10 டன்னு குப்பை போட்டால் சரியாக இருக்கும். இன்னைக்கு 10 டன்னு கிடைக்குமா? இன்னைக்கு கிடைக்காது. என்ன அளவு குப்பை இன்னைக்கு? டிரான்ஸ்போர்ட் செலவு சார், குப்பெல்லாம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டே ஒரு இப்போ ஒரு 10,000 ரூபாய் இல்லாமல் செலவு பண்ண முடியாது இல்லையா? ஒரு 2,000 ரூபாயில நீங்கள் சாரல் பிளட்டு பயன்படுத்தும் போது இது வந்து செலவும் குறையுது, அளவும் குறையுது உங்களுக்கு. முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் சொன்னால், இந்த யூரியா தலை சத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்கி போகணும்னு அவசியம் இல்லை. அண்ணன்ட்ட 250 ரூபாய் யூரியா வாங்குறீங்க, அரசு வந்து 2,250 ரூபா மானியம் கொடுக்குது, 2 மூட்டை யூரியா போடுறாங்க. அப்போ 2,500 மூட்டை 2 மூட்டை 5,000 ரூபா ஆச்சு. 5,000 ரூபா அரசாங்க காசு தான், நம்ம காசு தான் உங்களுக்கு. 5,000 ரூபா செலவு பண்ணி 2 மூட்டை யூரியா போடுற இடத்துல நீங்கள் 1/2 மூட்டை யூரியா போட்டுன்னு சொல்றீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா செலவும் கம்மி, பூச்சி தாக்குதல் இல்லை. இதையே நீ 3 முறை 2 முறை யூரியா போட்டதுனால இப்போ நீ 3 மருந்து பூச்சி மருந்து அடிக்க சொல்றீங்க. உங்க பக்கத்துல அண்ணன் சொல்றீங்க, அண்ணன் பேர் என்ன? சுப்பிரமணியன் சொல்றீங்க. உங்களுக்கு இப்போ பக்கத்துல பார்த்து தம்பி வந்து வலிமையாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு. ரைட்டா இல்லையா? இதுக்கு காரணம் வந்து நீங்கள் பயன்படுத்த பொருள் தான் காரணம் உங்களுக்கு. ரைட்டா இல்லையா? அப்போ என்னன்னா விவசாயிகளுக்கு வந்து உங்கள் மூலியமாக சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த சாரல் பிளட்டு ஈல்டு ஸ்ப்ரே பண்ணால் யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 15 கிலோ மாதிரி 2 வாட்டி போட்டால் போகிறோம், அதிகபட்சம் போட்டால் போகிறோம். யூரியாவுக்கு கூட தேவைப்படாது. யூரியாவை காற்றுலேருந்து வேணும் பயிர் எடுத்துக்கிறதுக்கு உங்கள் பயிர் இவ்வளோ கருப்பாக இருக்குது. இப்போ நம்ம வயலில் நம்ம இந்த சாரல் பிளட்டுலாம் போட்டதுனால தூருடைய எண்ணிக்கை அப்படின்னு தூர் போய் பார்த்துடலாமா? தம்பி தூர் கொடுங்கப்பா உங்களுக்கு. 50 லேருந்து 60 வரையும் இருக்கு. நேற்று ஒரு சாக்கோட்டையில் ஒரு வயலில் போய் பார்த்தேன் நான், 4 தூரில் 5 தூர் தான் இருக்கு. பயபுரம் பாசி இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இங்கே வாங்க தம்பி, இங்கே வாங்க, இங்கே எடுங்க சார். இப்போ காமிங்க. ஒரு தூர், இது ஒரு தூர். இப்போ இந்த தூரில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ மண்ணை சேர்த்து வந்துருச்சுங்க. அந்த அளவுக்கு டீப்பாக வேறு என்னன்னா வேர் வந்து இது பாருங்க, அடியில் வந்து வேர் வந்து இவ்வளோ வேர் இறங்கியிருக்கு. இப்போ இந்த சாரல் போட்டதுனால வேர் வந்து இவ்வளோ இறங்கியிருக்குங்க. இல்லையா? இப்போ தூரோட எண்ணிக்கை என்ன இல்லாமா உங்களுக்கு? என்ன இல்லாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 எடுத்துக்கலாமா வேணாமா? அது 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 50 இருக்கு. 50 தூர் இருக்கு உங்களுக்குங்க. இப்போ இது தூர் 50 தூர் மட்டும் இல்லை, ஒரே மாதிரி இதுல என்னன்னா மொத்தமாக இருக்கு. பாருங்க, இது இந்த ஒரு இதை கழட்டுங்க, கழட்டுங்க. இந்த தட்டை எவ்வளோ மொத்தமாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த தட்டை எவ்வளவுக்கு மொத்தமாக இருக்குதோ அவ்வளவுக்கு கதிர் வளமாக வரும் உங்களுக்கு. இதை வச்சா மகசூல் வருது உங்களுக்குங்க. அதனால் தூர் எண்ணிக்கை கூட போகிறதுனால புரோஜனம் இல்லை. தூர் எண்ணிக்கையும் கூட போடணும், தண்டு மொத்தமாக இருக்கணும். குடுகுடுன்னு பயிர் நல்லா பெருசாக வளர்ந்து போச்சு அப்படிங்கிறத விட இதுதான் உங்களுக்கு சாட்சி உங்களுக்குங்க. தண்டு மொத்தமாக இருக்கணும். யூரியாவை நிறைய கொண்டு கொட்டின்னு சொன்னால் குடுகுடுன்னு பயிர் வளர்ந்து போயிடும், வளர்ந்து போயிடும், வைக்கதான் வரும் உங்களுக்குங்க. தண்டு மொத்தம் வராது. அப்போ என்னன்னாக்கா நீங்கள் வந்து அந்த அடியில் வந்து ஆர்கானிக் போடும்போது பொறுமையாக என்ன செய்யணும், பயிரை வேகமாக வளர்க்குறத விட இந்த தண்டு வளர்க்குறது, உள்ள மணி பிடிக்கிற கதிரை வளமாக ஆக்கிறது என்ன அப்படிங்கிற விஷயத்தில் நடக்கும் உங்களுக்குங்க. அதுதான் அந்த சாட்சி உங்களுக்கு. இது உங்களுக்கு இதில் உங்களுக்குங்க. இப்போ நீங்கள் வந்து யூரியா போட்டால் 10 நாளில் வந்து தெளிச்சு உங்களுக்குங்க. இந்த வயலில் பாருங்கள், ஒரு தோவையில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு இருக்குது.
இல்லை நீங்கள் மைக்ரோன்ட்ட மட்டும் அடியில் கொஞ்சம் ஒரு 5 கிலோ சேர்த்து சொன்னால் இந்த எல்எஸ்லாம் கூட வராது. எல்லாம் வராது உங்களுக்கு. வயசாயிட்டது. ஆமாம், தூர் பழுத்து தூர்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. இது வராது உங்களுக்குங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வயலில் இப்போ அண்ணன் வயல் சொன்னீங்கல்ல, அவன் பேர் என்ன சொன்னீங்க? அண்ணன் பேர் சொன்னீங்க சுப்பிரமணிய வயல் சொன்னீங்கல்ல. சுப்பிரமணிய வயலில் வந்து ஒரு தூர போடுங்க. இப்போ இந்த நம்ம நட்டு எத்தனை நாள் வயசுங்க? அது எத்தனை வயசுங்க இருக்கு? இதோட அது வந்து 10 நாள் கூட. 10 நாள் கூட. 10 நாள் கூட. சரி, 10 நாள் இப்போ வயிறை வச்சு பாருங்க. அப்படி ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க. அப்படியே இப்போ இந்த தூருக்கும் வித்தியாசம் பாதி தான் இருக்கு உங்கள்கிட்ட. பாதி தான் இருக்கு. இந்த தூரம் என்னங்க? அப்படி என்னங்க? அப்படி இதை அப்படியே வச்சிருக்கோம் உங்களுக்கு. என்னங்க? அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 தூரம் தான். அப்ப 48 50 எங்க? 16 எங்க? 3 மடங்கு 60% கூடாது. அதை விட இப்ப இந்த 3 பங்கு வந்ததுக்கு தம்பி அண்ணன் செஞ்ச சாகுபடி சுப்பிரமணியா செஞ்சதுக்கும் திருநாளர் செஞ்சதுக்கும் என்ன காரணம்? இது என்னத்தினால வந்து இது வந்து 16 தூர் வந்துச்சு? நம்மளுக்கு என்னத்தினால வந்து 40-50 தூர்? நம்ம ஆர்கானிக் சேர்த்துருக்கோம். சார்ல சேர்த்துறீங்க. அண்ணன் சார்ல போட்டாரா? அவரு போடல. நீங்க பிளட் வச்சிருக்கீங்க. அவர் பிளட் அடிச்சாரா? அடிக்கல உங்களுக்கு. அப்ப இந்த ரெண்டும் செய்யறது வந்து இப்ப அவரு உரம் எத்தனை மடை போட்டுருக்காருங்க? அவரு அவங்க இப்ப 2 தடவை போட்டு 3ஆவது தடவை போட்டுருக்காங்க. 3ஆவது தடவை போட்டாங்க உங்களுக்கு? 2 தடவை போட்டுருக்காங்க. 3ஆவது தடவை போட்டாங்க. மருந்து எத்தனை வாட்டி அடிச்சிருக்காங்க? மருந்து இப்ப 2வது மருந்து அடிக்கிறாங்க. இப்ப பார்த்தேன் அடிக்கிறாங்க. ஒரு நிலத்துல இந்த நிலம் பக்கத்து வயல்ல வந்து பெரிய மண்ணு மாற்றம் வந்துட போறதில்ல. ஒரு நிலத்துல சாகுபடி முறையில நீங்க என்ன செஞ்சீங்க, அவங்க என்ன செஞ்சாங்க செய்யல அப்படிங்கிறத வச்சு இது ஒரு இந்த விவசாய சமுதாயத்துக்கு நீங்க தென்னை செய்ய வந்து எல்லாத்தையும் சொல்ல விரும்புறேன். என்ன கேட்டீங்க சொன்னா, விவசாயிகள் வந்து உரத்தை நிறைய போடணுமா வேண்டாமா? தேவையில்லை. அதுக்கு நீங்க சாட்சியா வச்சிருக்கீங்க. ரைட்டு. இந்த ஆர்கானிக் சாரலையும் பிளட்டையும் ஸ்ப்ரே பண்ணனால பூச்சி மருந்து 3 முறை அடிக்கணுமா வேண்டிய? இல்ல பூச்சி மருந்து தேவையில்லை. ஒரு பையன் அடிச்சுட்டு பாத்தீங்க 2வது. அவங்க 10 மாசம் சாவடி பண்றான். சரி, நம்ம சாரல் தான் அவனும் சொல்லி தம்பி தான் அவங்களுக்கு கேப்டன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு கொடுத்து பண்ணாங்க. சரி, இன்னை வரலையும் அவனுக்கு கருது ஸ்டேஜ்ல இந்த வரலையும் தண்ணி மருந்து அடிக்கல. இப்பதான் சொல்லிட்டு போனாங்க அவங்கள்ட்ட கலியமுத்தினேன். எண்ணிக்கையும் கம்மியா இருக்குது. உரமும் 3 மரம் சொல்றீங்க, பூச்சி மருந்து 2 மருந்து அடிக்கிறீங்க சொல்றீங்க உங்களுக்கு. இப்ப எப்படி இருந்தாலும் இப்ப இந்த வயலுக்கு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை கூட வரும் உங்களோட கணிப்புக்கு? அது வந்து ஈல்டு பொறுத்து இருக்கு, மழை பொறுத்து இருக்கு. எப்படி இதை வச்சுக்கிட்டாலும் எப்படி இருந்தாலும் ஏக்கருக்கு நான் 35 40 மூட்டை வரலையும் வரலாம். சரி, இப்ப இது எவ்வளவு வரும்? இது 30 மூட்டை 32 மூட்டை. அப்ப ஒரு 10 மூட்டை டிஃபரெண்ட் இருக்கு. 10 மூட்டை சரி, 10 மூட்டை வித்தியாசம் இல்ல. டிபிஎஸ் 5 ரகம் இதே கண்டிஷன்ல வந்து ஏக்கருக்கு 45 மூட்டை வரும் சார். அதோட வரும். 20 மூட்டை அடிச்சிட்டாங்க. 40 மூட்டை கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 40 மூட்டை இருக்கலாம் சார். இப்ப அண்ணன் போட்ட உரச்செலவுக்கும் உங்க போட்ட உரச்செலவுக்கும் சார்ல போட்டனால உரச்செலவு கூட இல்ல. உரத்தை காதியா குறைச்சு கம்மி, பூச்சி மருந்து கம்மி, மனசு திருப்தி கூட உங்களுக்குங்க. அப்ப வந்து உரத்தை பாதியா போட்டுட்டு சார்ல போட்டனால எக்ஸ்ட்ரா செலவு இல்ல. உரக்காசை பாதியா குறைச்சிட்டு அதுக்கு மேல சார்ல சேர்த்துக்கிட்டீங்க இல்லையா? அப்புறம் மருந்து அடிக்கிற செலவு குறைஞ்சு போடுது. ஏக்கருக்கு எவ்வளவு மருந்து அடி செலவு வரும் அடிக்கூலியோட சேர்த்து? அதெல்லாம் இப்போ ஏக்கருக்குலாம் வந்து ஏக்கருக்கு 1000 ரூபா வருது. இப்போ அடிக்கூலி 500 ரூபா, இது 1500 ரூபா, 1200 ரூபா ஒரு ஏக்கருக்கு மருந்து அடிக்கணும்னா. மருந்து பொதுவாகவே எந்த மருந்து அடித்தாலும் 1200 ரூபா செலவாயிடுது. அப்போ வந்து கிட்டத்தட்ட 2 மருந்து 3 மருந்துனா 3000 ரூபாயில கருத உங்களுக்குங்க. அந்த 3000 செலவு உங்களுக்கு மிச்சம் உங்களுக்குங்க. இப்போ 10 மூட்டை நெல் என்னால விற்கிது உங்களுக்கு? இப்போ 1200 ரூபா 1400 ரூபா 1300 போகுது. 10 மூட்டைனா 15000 ரூபா. அப்போ வந்து செலவு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடையாது. அண்ணன் சாகுபடி பண்றதுக்கு, சுப்பிரமணியன் சாகுபடி பண்றதுக்கும், திருநாசைய சாகுபடி பண்றதுக்கும் உரத்துல வந்து நீங்க பாதி குறைச்சிட்டு எங்க பொருளை போட்டீங்க. அப்ப செலவு உரத்துல கூட இல்ல. இப்ப இவரு சுப்பிரமணிய அண்ணன் வந்து பூச்சி மருந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்கிறாரு. புரியல உங்களுக்குங்க. ஈல்டு வந்து 10 மூட்டை குறைஞ்சிடும் உங்களுக்குங்க. அப்ப 2 பேருக்கும் உள்ளது வந்து செலவுல வந்து எங்களுக்கு கூட எல்லாம் போகல. பூச்சி மருந்து செலவு குறைஞ்சிருக்கு. செலவு இதோட கம்மியா இருக்குது உங்களுக்கு, கம்மியா இருக்கு. ஆனா ஈல்டுல வந்து ஏக்கருக்கு 5000 கூட போகுது. அப்ப செலவுல ஒரு 5000 ரூபாய் குறையுமா? அது சேர்த்தா ஒரு 20000 ரூபாய் கிடைக்கும் ஒரு ஏக்கர். அப்ப 4 ஏக்கருக்கு சாகுபடி பண்ணா 8 ஏக்கர் வருமானம். இப்ப நீங்க 30 ஏக்கர் பண்றீங்க, 60 ஏக்கர் வருமானம். டபுள். விவசாயிகள் என்ன சொல்ல வரேன்னா, ஆர்கானிக் உரங்க பரிசீலிச்சுக்கிறது வந்து அருமையாக நல்லபடியாக இருக்கு. நானும் இப்போ பல தடவை வந்து யோசிச்சு நிறைய தடவை பண்ணி பார்த்தேன். சரி, யூரியா போட்டு பார்த்தேன், டிஏபி போட்டு. நான் டிஏபிங்கிறத மறந்து பல காலம் ஆகி வச்சுப்பேன். அண்ணன் கேட்டு பார்க்கலாம். சரி, வாங்க ரேட்டு இப்போக்கு வந்து நான்
சமீபத்துல ஒரு 5-6 வருஷமா விவசாயிகள் என்ன சொல்றதுன்னா இந்த சாரல் பிளட்டு இந்த வைரம் இதெல்லாம் நம்ம இயற்கையா கொடுத்தோம்னா நெல்லும் நல்லா இயற்கையா வரும், நமக்கு பின்னாடி சாப்பாடும் நல்லா இயற்கையா கிடைக்கும். விஷமில்லாத உணவு. விஷமில்லாத உணவு. இன்னைக்கு 1 லட்சம் பேரை சர்வே பண்ணா 30 பேருக்கு கேன்சர்னு சொல்றாங்க. ஆமா, அது உண்மையிலே இருந்து சாப்பாடு இல்லையா? அது கேன்சருக்கு வந்து கிராமத்துல இருக்கு, டவுன்ல இருக்கவங்களுக்கு. அப்படியும் போது இந்த விஷத்தினால வரது உங்களுக்கு. அப்ப இந்த ரசாயனம் போடாம பூச்சி மருந்து அடிக்காம நல்ல நெல் குடிக்க போறீங்க. இதுவே தின்னா செய்ய பெரிய புண்ணிய காரியம். அதுதான் இப்ப இது வந்து அதே மாதிரி நான் மட்டும் செஞ்சா பத்தாது. என்னோட ஒரு 10 விவசாயம் இருக்காங்கன்னா 10 விவசாயம் அதை செய்யணும் இந்த இடத்துல. சரி சரி சரி. இப்ப நான் இப்ப இந்த இடத்துல இப்ப எங்க அண்ணன் மருந்து அடிச்சுட்டாங்க, நாளைக்கு பயந்துகிட்டே இருக்கணும். நான் அண்ணன் வயல்ல மருந்து அடிச்சுட்டாங்க, நம்ம வயல்ல மருந்து அடிக்க பூச்சி வந்துருமோ என்னமோங்கிற பயத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வடிக்காத நான். அதனால என்ன எல்லாரும் 10 பேர் ஒரு இடத்துல ஒத்துமையை செஞ்சோம்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட இதே வேண்டுகோள் விவசாயிகிட்ட கேட்டுக்கிறது. அதுதான். சரி, உங்களுக்கு ஒரு உண்மை செய்ய சொல்றேன் உங்களுக்குங்க. இந்த நெல்லு பேருக்கு வர பூச்சி இருக்கு பாருங்க, பூச்சியே வந்தாலும் இந்த வாசனைக்கு இந்த ருசிக்கு தான் அந்த பூச்சி வரும். ஆமா, இந்த பூச்சி வந்து வேற பயிரை சாப்பிடாது, தடையில எவ்வளவுக்குங்க. அப்ப நம்ம வந்து அப்ப வந்து ஒரு தாவரத்துக்கு வர பூச்சி அந்த தாவரத்தை சாப்பிடும். இப்ப நம்ம பிளட்டுங்கிறது வந்து கடல்ல வளர்க்குற இது ஒரு தாவரம். ஒரு தாவரத்துல இருந்தா அந்த பிளட் தயார் பண்றோம். இந்த பிளட்டை ஸ்ப்ரே பண்ண உடனே பிளட்டில் 100 கணக்கான சத்துக்கள் இருக்கு, பயிருக்கு எனர்ஜி கொடுக்குங்கிறது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், தெளிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து இதுல உள்ள வாசனையும் அந்த தெளிச்சதுக்கு அப்புறம் அந்த பயிரில் உள்ள ருசி இருக்கு பாருங்க. பூச்சி உங்க வயல்ல பக்கத்துல வந்தாலும் இங்க சாப்பிடாது. தைரியமா இருக்கலாம், நீங்க எவ்வளவு வேணா பூச்சி வரட்டும், நீங்க பூச்சி வரணும் பாருங்க. வந்துச்சா இப்ப எங்க புழு இருக்கா? இல்ல உங்களுக்கு. அதனால இந்த பிளட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மனித ரத்தத்துக்கு ஈக்குவலான உள்ளது உங்களுக்கு. என்ன இதை வந்து 2 டைம் ஸ்ப்ரே பண்ணி சொன்னா 2 டைம் பண்ணணும். யூரியா போட தேவையில்லை. இதை நான் வந்து சமுதாயத்தை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு உங்க வயலில் வந்திருக்கிறேன். இப்போ நீங்க வந்து இப்போ யூரியா 2வது வாட்டி போடல உங்களுக்கு. அதனால இங்கே யூரியா போட தேவையில்லைனால 2வது வாட்டி பிளட் அடிக்க தேவையில்லை. சப்போஸ் யூரியா போட சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா யூரியா நிப்பாட்டிட்டு 2வது வாட்டியும் பிளட் ஸ்ப்ரே பண்ணுங்க. அந்த பலனை வேற எந்த பொருளையும் பயன்படுத்தி இது காண முடியாது உங்களுக்கு இடையில உங்களுக்கு. அதனால இப்போ உங்க அனுபவத்தில் விவசாயிகளுக்கு வந்து நீங்க சொல்ல வரும்போது சொல்லிட்டீங்க உங்களுக்கு. இப்போ இந்த விவசாயம் பண்ணுறது வந்து விவசாயிகளுக்கு நான் சொல்கிறது என்னன்னாக்கா ரசாயன உரத்தை கம்மி பண்ணணும், பூச்சிக்கொல்லியை கம்மி பண்ணணும். அப்படிங்கும்பொழுது இந்த ஆர்கானிகள் வந்து பிளட்டு வைரம் இந்த ஒன்று டாப்கி குருணை இருக்குங்களா, அது நீங்கள் என்கிட்ட சொல்லவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். டாப்கி குருணைன்னு வச்சுக்கோங்க, அந்த வேறு எண்ணிக்கை இந்த இதோட இன்னும் கூடாது. இந்த வாட்டி நான் போடலை. அது டாப்கி குருணை வந்து தம்பி நீங்களே 3 கேஸ் இறக்கி விட்டோம். அண்ணனுக்கு காரைக்கு முன்னாடி காத்திரங்களை எடுத்துக்கிட்டு அப்போ அண்ணன் தம்பி அப்படி விட்டுருந்தாங்க. அதுமாரி அந்த அது நல்லா இருந்துச்சு எனக்கு. அதனால இப்போ வந்து ஆர்கானி வந்து பயன்படுத்துறது என்னோட இது திருப்தியான மனசு. ஏற்கனவே சாப்பிட்டு நிறைய சொல்லி தம்பி கார்த்தி தான் வந்து எனக்கு பொழுது அன்னைக்கு வந்து பாப்பாப்புல அதை பண்ணுங்கண்ணா, இதை அடிக்கணும் அதை அடிக்கணும்னு. சரி அடிப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா என்ன விட மாட்டாப்புல. இப்பயும் இந்த ஆதவனுக்கு 25 ஏக்கர் இன்னைய வரையிலும் போகும்போது காமிக்கிறேன். அந்த வயலை இன்னைய வரையிலும் பூச்சி மருந்து அடிக்கல. நேற்று வரையிலும் நேற்று தான் பேசிட்டு இருந்தோமா. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது இப்போ சாரல் இந்த பிளட்டு 2 யூஸ் பண்ணிட்டா அது வேற எந்த இதுவும் தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த விவசாய சமுதாயத்துக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்து சொல்கிறீங்க. உங்கள் செய்தி வந்து நீ தமிழ்நாடு பூரா எல்லா விவசாயிக்கும் போய் சேரணும்னு சொல்லி உங்களுக்கு பழங்கமா அந்த இருக்கா வீரமங்கலம் பஞ்சாயத்து. என் பேரு சுப்பிரமணியன். ஓகேண்ணா. 10 ஏக்கர் நடுறேன். இது வந்து தம்பி வயங்களா? தம்பி வயா. தம்பி வயா. இது வந்து உங்க வயா? ஆமா. இப்ப இந்த 2க்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுது. இது அடப்பா இருக்கு, பயிர் எல்லாம் அடப்பா இருக்கு. தூர் எப்படி? தூருக்கு நல்லா கட்டி இருக்கு, நல்லா இருக்கு. தம்பி வயா. ஆமா. இது உங்க வயா. உங்க வயலுக்கு எப்படி இருக்கு தூர்? என்னது கொஞ்சம் கலக்க மலக்கா இருக்கு. கலக்க மலக்க தான் இருக்கு. தூர் சரியா இல்ல உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? ஆமா, இடவெளி தெரியுது. இடவெளி நல்லா தெரியுது. ஆமா. தம்பி வயல்ல வந்து தூர் கட்டி இருக்கு, உங்களெல்லாம் வந்து தூர் கட்டலாம். இதுக்கு 2 வித்தியாசம் தெரியுங்களா? 2 வயலுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது. இப்ப இதுல சாரல் போட்டிருக்கு. சாரல் போட்டிருக்கு தம்பி வயல்ல. தம்பி வயல்ல. என் வயல்ல போடல. நான் வந்து டிஏபியும் யூரியாவும் தான் போட்டேன். டிஏபியும் யூரியாவும் தான் போட்டிருக்கீங்க. அதனால இதுல வந்து பாசி பிடிக்கல பாத்தீங்கன்னா, அடியில பாசி பிடிக்கல. இத பாருங்க உங்க இதுல எப்படி இருக்குங்கிறது நல்லா தெரியுது பாத்தீங்கன்னா. போடாதனால பாசி பிடிச்சிருக்கு. இப்ப அதனால இப்ப உங்களுக்கு தூர் எப்படி தூர் கட்டல வந்து தம்பி வந்து நல்லா அருமையா இருக்கு. பாருங்க நல்லா வயலை பார்த்தாலும் தெரியுது வித்தியாசம் தெரியுதுங்களா? தெரியுது. இப்ப இதே உங்க வேலை பாருங்க எப்படி இருக்குங்கிறது நீங்க பாருங்க. அதான் கொஞ்சம் இடவெளி தெரியுது. இடவெளி தெரியுது. தூர் இல்ல உங்களுக்கு அலம்பலா இருக்கு. சரிங்களா? தம்பி எத்தனை ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க? ஒரு ஸ்ப்ரே தான் பண்ணிருக்காங்க. ஒரே ஸ்ப்ரே தான் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க ஸ்ப்ரேயோட என்ன அடிச்சாங்க? பிளட் அடிச்சிருக்காங்க. ஒரே ஸ்ப்ரே தான் பண்ணி
பண்ணிருக்காங்க. இப்ப இது வந்து நீங்க வந்து எத்தனை ஸ்ப்ரே பண்ணிருக்கீங்க? நான் 3 வாட்டி பண்ணிருக்கேன் இதோட. ஆமா 2 வாட்டி. நேத்து வந்தப்போ பண்ணிட்டு இருந்தீங்க. ஆள் கூட பார்த்து 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா தெரியுது. ஒரு ஸ்ப்ரே பண்ணின இடத்துல உங்களுக்கு பிளட் அடிச்ச இடத்துல ஒரு பூச்சி தாக்கம் நோய் தாக்கம் எதுவுமே இல்ல. ஆமா. இப்ப நீங்க வந்து 2-3 டைம் நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிருக்காங்கிறீங்க. எவ்வளவு பூச்சி நோய் இன்னும் தெரியல பாருங்க. சரியா தெரியல. தெரியுங்களா? தெரியுங்க. அதோட பிளட்டோட உங்களோட புரியுதுங்களா? அந்த பிளட்டோட என்ன விஷயங்கள் புரியுதுங்களா? ஒரு வாட்டி நீங்க பிளட் அடிச்சிட்டீங்கன்னா வயல்ல பூச்சிங்க நோய்ங்கிறது சுத்தமா இருக்காது. சரி. நீங்க வந்து ரசாயனம் பயன்படுத்திருக்கீங்க. ஆமா. உங்க தம்பி வந்து ஆர்கானிக் பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப இதோட செலவினம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவானுச்சு ரசாயன உரத்துல? எனக்கு 8000 ரூபாய் ஆச்சு. 8000 ரூபாய் ஆச்சு. இப்ப தம்பி எவ்வளவு சொன்னாங்க உங்கள்ட்ட? 5000 ரூபாய் ஆச்சு. 5000 ரூபாய் இருக்கு. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் எனக்கு அதிகம். உங்களுக்கு ரசாயன உரம் படுத்தினால உங்களுக்கு ஏக்கருக்கு 3000 ரூபாய். அப்படிங்கிறப்ப 10 ஏக்கருக்கு 30. அதே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துருக்கு. சரிங்களா? அப்ப இதுல வந்து உங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து உங்க தம்பி எவ்வளவு அறுவடை பண்ணுவாரு? என்னோட 10 மூட்டை கூட தான். ஏக்கருக்கு 10 மூட்டை கூடுதல் தான் வருவார். இப்ப உங்களுக்கு வந்து ரசாயன உரம் பயன்படுத்துறதுனால இப்ப உங்களுக்கு செலவினமும் அதிகம், உரம் ஆளு செலவும் அதிகம், உங்களுக்கு செலவினமும் அதிகம். சரிங்களா? இப்ப இதுக்கு வந்து இருக்கிறதுக்கும் பாதி, அதாவது உங்க தம்பி உங்களுக்கு செலவினம் புரியுதுங்களா? புரியுது. தூரை வந்து உங்க தம்பி வயலோட தூரையும் உங்க வயல் தூரையும் புரிஞ்சு எண்ணி பார்த்தோம், கண்கூட பார்த்தோம். அதாவது உங்க தம்பி இதுல வந்து 46 தூர் இருந்துச்சு, உங்களுதுல வந்து 20 தூர் தான் இருந்துச்சு. ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப பாதிக்கு பாதி தான் உங்களுது இருந்துச்சு. கண்கூடாக நாங்க பார்த்தோம். சரிங்களா? இப்ப வந்து சாரல் பெல்ட் ஈல்டு பயன்படுத்தினதையும் உங்களுக்கு ரசாயன உரம் பயன்படுத்தினதுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியுதுங்களா? இதனால நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த பகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நானும் வர நடவுக்கு சாரல் பெல்ட் ஈல்டு செஞ்சு பக்கத்துல இருக்கிற விவசாயிக்கு நான் சொல்றேன். பரிந்துரை நீங்க சொல்றீங்க. பேச போறதெல்லாம் நைட்ரஜன்கிற ஒரு பொருளுக்கு மாற்று பிளட்டு. ரசாயன உரம் யூரியாங்கிறது வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க நிலத்துல ஐயா சொன்ன மாதிரி 78% காத்துல இருக்குது. காத்துல இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய மைக்ரோப்ஸை வளர்த்தீங்கன்னா யூரியா தான் எடுத்து கொடுக்கும். காசு கொடுத்து வாங்கின யூரியா பூச்சி வரும், காசு கொடுக்க வாங்கின யூரியா பூச்சி வராது. அதுதான் சொல்றேன், விளக்கமா கேளுங்க. நான் பேசுறது போற நைட்ரஜனுக்கு மாற்று ரைட்டுங்களா இல்லையா? ரைட்டு. இப்ப ஐயா வந்து ரசாயன உரம் வந்து யூரியா என்ன போட்டார்? ஏக்கருக்கு 1 மூட்டை டிஏ போட்டார். ஏக்கருக்கு 1 மூட்டை டிஏ போட்டார். ரைட்டா இல்லையா? ஒரு ஐயா 1/2 மூட்டை தான் பாட்ட மாசு போட்டார். நான் சொன்னல உங்கள்கிட்ட, ரசாயனத்தை குறைச்சாதான் ஆர்கானிக் வேலை செய்யும். ரசாயனத்தை குறைச்சாதான் யூரியா அந்த 1 மூட்டை டிஏ போட்டுன்னு சொன்னா இந்த ஆர்கானிக் வேலை செய்யாது. இதுக்கு சாட்சி ஒண்ணுங்களா? ரெண்டாவது வந்து இப்ப வந்து இங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 3 முறை யூரியா போடுறாங்க. ஒரு முறைக்கு 1 மூட்டை யூரியா போடுறாங்க. மொத்தம் 3 மூட்டை யூரியா போடுறாங்க. கேட்டீங்களா இல்லையா? ஒரு மூட்டை யூரியாவோட விலை வந்து 250 ரூபா காசா இருந்தாலும் கூட அரசாங்கம் ஒரு 2200 ரூபாய் கொடுக்குது. ஒரு மூட்டை எவ்வளவு? மூட்டை 2500. 3 மூட்டை எவ்வளவு? 7500. 7500 ரூபாய்க்கு யூரியா வந்து சுப்பிரமணியன் போட்டிருக்கிறாரு. ஆனா ஒரு பையன் வந்து கரும்பச்சையா இல்ல, கரும்பச்சையா இல்ல. இல்லையா? ஏதோ பெயிண்டிங் அடிப்பாங்களோ இருக்கு வரும்போது இருக்குமா? பச்சை ஃப்ரே பண்ணிட்டாங்களோ இல்ல? இல்லையா? இல்லையா? சரிங்க. 2வது மேலோரை எப்போ போட்டீங்க? 2வது வந்து நட்டு ஒரு 30-35 நாள்ல போட்டு. எவ்வளவு போட்டீங்க யூரியா? யூரியா வந்து சும்மா ஒரு 15-20 கிலோலாம் இருக்கும். 5 கிலோ போட்டாங்க. சுப்பிரமணியம் எவ்வளவு போட்டாங்க? அவங்க ஏக்கருக்கு 1 மூட்டை. 1 மூட்டை. ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ 3வது யூரியா போட்டீங்களா? போடல. போடல. ஐயா அண்ணன் போட்டாங்களா? அண்ணன் போட்டா நீங்க வர்ற நீங்க முதல் நாள் நான் ஆள் போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப 3 முறை 3 மூட்டை யூரியா, இதுல வந்து 20 கிலோ போட்டு தப்பா போட்டான்னு வச்சுங்க, ஒரு முறை 20 கிலோ யூரியா. அப்ப யூரியா காசு கொடுத்து வாங்கினது எங்க நிக்குது? நேச்சுரலா ஆர்கானிக் கூட எங்க நிக்குது? உரத்தை பொறுத்தவரை ஐயா சொல்றாங்க கிட்ட இவங்க போட்டதுக்கு பாதி கூட இல்லை. உரச்செலவு 50% ஒரு விவசாயி குறையும் சொன்னா, இதை விட நம்ம வியாபார சமுதாயம் நம்ம விவசாயிகள் என்ன செய்ய முடியும்? இப்ப சராசரியா ஒரு பூச்சி மருந்து எத்தனை அடிக்கிறாங்க? சராசரியா எத்தனை அடிக்கிறாங்க? 3 மணி அடிக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது? 1500 வச்சுக்கோங்க. 3 முறை 4500 ரூபாய். கேட்டா இல்லையா? இப்ப ஐயா எத்தனை வாட்டி பூச்சி மருந்து அடிச்சாரு? ஒரு வாட்டி அடிச்சாரு. நான் கேட்டேன், நான் ஒரு வாட்டி அடிச்சு புழு பத்திலாம் கேட்டேன்.
புழு இருந்துச்சா? புழு இல்ல இல்ல. எதுக்கு அடிச்சீங்க? பக்கத்துல அடிச்சாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த வயல்ல நான் எங்க அண்ணன் அடிக்கல, இந்த வயல் வர பூச்சி பூரா இங்க வந்து இறங்கி கூட எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாரு. சொன்னாரு அவங்க. நான் சொன்னேன், பூச்சி வந்து என்னை கூப்பிட்டு நான் பாத்துக்கிறேன். பூச்சி மருந்து செலவு ஐயாவுக்கு ஒரு 3000 ரூபாய் கம்மி சார். உர செலவு 2000 கம்மி சார். 5000 ரூபாய் கம்மி வச்சுக்கலாம். 5000 கம்மியாச்சா? இப்ப என்ன நினைச்சிட்டு கேட்டீங்கன்னா, ஏதோ அவங்க ஊர் மண்ணில் போட்டாங்க விளைஞ்சி நம்மள அதை ஆகுமா? இங்க பார்த்தாலும் எல்லாம் ஆகுமா? மண்ணுனா எல்லாரும் பண்ணுங்க சார். பாகிஸ்தான் இருக்கும் இல்லை சார், மண்ணுனா எல்லாரும் பண்ணுங்க. எல்லாம் பண்ணலாம். ஐயா கை தட்டி வாங்கிடுங்க. மண்ணுக்கு வந்து இடம் கிடையாது, மனிதனுக்கு தான் அந்தந்த இடம் தனி. மண்ணுக்கு ஒரே இடம் தான், எங்க பார்த்தாலும் ஒரே மண்ணு தான். எங்க ரோட்டில் வந்து 4 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு கேன்சர் செக் பண்றதுக்கு ஒரு மொபைல் பஸ் வாங்கியிருக்காங்க. ரோட்டில் வாங்கிட்டு தெரியும் உங்களுக்கு. 1 லட்சம் பேர் செக் பண்ணா 80 பேருக்கு கேன்சர் இருக்கிறாங்க. 86 பேர் லேடிஸ், 55 பேருக்கு ஜென்ஸ் சொல்றாங்க கேன்சர். கேன்சர் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? ஐயா சொன்னாரு 96 விதமான கலைக்கொல்லி கேட்கல சார். இவெல்லாம் இருக்க மாட்டாங்க சார். நான் வச்சு உயிரோடு இருப்பாங்க, விவசாயம் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 2000 ரூபாய் ஆகிப்போச்சு. இன்னொரு 5 வருஷங்களுக்கு இது கட்டுப்படாது, 4000 வைக்கும். ஆனா நெல்லு மட்டும் 50 வருஷம் இப்படிதான் வைக்கும். வாழ முடியுமா சார்? அவங்க யார் நம்பி இருக்கிறாங்க சார்? கலைக்கொல்லி அடிக்கலாம்னு யாரும் கேட்கறாங்க? யாரும் கேட்கறாங்க? நான் என்ன சொல்றேன்னாக்க, அவன் சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி ஆர்கானிக்கை பில்டப் பண்ணி சொன்னாக்க, சாயிலுடைய கண்டென்ட் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கலைகளுடைய வந்து எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து தலைகளை கட்டுப்படும். நம்ம கட்டுப்படாத அளவுக்கு என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா, கெமிக்கலை போட்டு 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 காலி பண்றவங்க. இப்ப இந்த பயில தட்டை அவ்வளவு மொத்தமா இருப்பாரு. ஒரு தட்டை பிடிக்கு, இந்த தட்டை அவ்வளவு மொத்தமா இருக்கு. ஒண்ணு ஒண்ணு இதுல உப்பிட்டு இருக்க கதிரு உப்பிட்டுங்களா? இதுல என்ன சயின்ஸ் ஐயா சொல்றாங்க கேட்டீங்கன்னாக்கா, ரசாயன உரம் போடும்போது ஒரு 44 பயில என்ன நடக்குன்னு கேட்டு சொன்னா, கரு உருவாகி போய் கதிர் எவ்வளவு நீளம் வரணும், எத்தனை மணி உருவாகணும், அது எவ்வளவு நெல்லு மணியுடைய தடிப்பான வரணும், எல்லாமே தீர்மானம். கர்ப்பப்பருவம் பேரு கர்ப்பப்பருவம். இப்ப மறுபடியும் ஒரு மூடி யூரியா சாதனை சொன்னா, இந்த பயிரை தட்டை பார்த்து தயார பாருங்க. தட்டை தனியாடு, தட்டை தனியாடு, பெரிய தட்டை தனியாடு, பெரிய தட்டை உள்ளது. என்னன்னா, ரசாயன உரம் போட்ட உடனே பயிரை வளர்க்கும். என்ன பண்ணுங்க? பயிரை வேகமா வளர்த்து விடும். பயிரை வேகமா வளர்த்துட்டு வேலை செய்யும் போது இந்த பருத்த கதிர் உண்டான வேலை செய்யறதுல அந்த சயின்ஸ் என்ன சொல்லுது, இந்த வேலை செய்யாது. அப்ப இதனால மனசு கொடுக்குறாங்க, குறையுறாங்க. அப்ப ரசாயன உரம் போட்ட சொன்னா, போட்டதுல இருந்து 10 நாள் 15 நாள்ல உண்டா இல்லையா சொல்லி இழுத்து கொண்டு போயிடும் உங்களுக்கு. பயிரை வளர்க்கறது முக்கியமா, பயிரை மகசூல் முக்கியமா? நிறைய ஏதாவது பேசினா அவங்க சயின்ஸ் என்ன சொல்றது, விடிய விடிய பேசலாம். 1 மாசம் பேசலாம், 1 வருஷம் பேசலாம். அவ்வளவு சயின்ஸ் சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் செஞ்சுக்கணும் அவங்களுக்கு. அதனால இந்த யூரியாவை நீங்க வந்து குறைக்கலன்னு சொன்னா, இந்த பூச்சியில இருந்து காப்பாற்ற முடியாது, மகசூலை கூட்ட முடியாது. இது வந்து பேரழிவு தான் நமக்கு முடியும். உங்களுக்கு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் இப்படி போயிட்டு இருக்கனால வந்து இப்ப 3 மருந்துங்கிறது 5 மருந்து நிற்கும். எல்லாத்த விட நம்பி வரவங்கள நீங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் பலிக்காது. நம்ம மேல உள்ள நம்பிக்கை பாருங்க குறைஞ்சு போயிட்டவங்களுக்கு. அதனால நீலேருந்து ஒரு சில விஷயத்தை வந்து கமர்ஷியலா நினைக்காம எங்க கிடைக்குதோ அது கிடையாது உங்களுக்கு. நீங்களும் வந்து சில மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இது பேஸ் ஆர்கானிக் தான் சொல்ல முடியும். இந்த யூரியா நான் வந்து பேசுறது 10 முறை பேசிட்டேன். காசு கொடுத்து வாங்கினா இந்த யூரியா வந்து 100 கிலோ போட்டா, 100 கிலோ போட்டா 8 கிலோ மேல பயிர் எடுக்காது. நீங்க சயின்ஸ் ஜப்பான் ஆராய்ச்சி எங்க சயின்ஸ் பாருங்க ஐயா, அதான் சொல்றீங்க 100 கிலோ போட்டதா 8 கிலோ எடுக்காது. இப்ப 150 கிலோ போட்டா எவ்வளவு பயிர் எடுத்துக்கும்? இட்லி சாப்பிடுறது 2 இட்லி சாப்பிடுறது எவ்வளவு பயிர் கிடைக்கும்? அவ்வளவு காசு வேஸ்ட். 7500 ரூபாய் யூரியா வாங்கி போட்டிருக்கோம், ஒரு 1500 யூரியா எடுக்கல. ஆனா 15000 ரூபாய்க்கு போட்ட யூரியா அளவுக்கு இந்த பயிர் பச்சாரு. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி யூரியா போடுது பயிர். சாயில மைக்ரோஸ் 3 மைக்ரோஸ் காயில என்ன பண்ணுது, டெய்லி மைக்ரோஸ் இந்த வந்து காத்துல சத்தம் எடுத்து விடுது. இந்த பச்சை கரும்பு அறுக்கிற கதிர் பழுத்து போட பச்சை மாறாது. சாரல் போட்டா அறுக்கிற வரலையும் இந்த பச்சை மாறணும், அது பச்சை மாறாது. மாறாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 5 வருஷம் அவர் அழைச்சிட்டு காரில் போற கடைகளுக்கு போறவங்களுக்கு இந்த பருத்தியை பாருங்கிறாரு, நெல்லை பாருங்கிறாரு.
என்ன சொல்ற? பருத்தி போன வருஷம் போட்டீங்கல்ல, அது எவ்வளவு முதல்ல எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க நீங்க. சார் நான் பருத்தி கிட்டத்தட்ட ஒரு 14 ஏக்கர் 15 ஏக்கர் பருத்தி போட்டிருந்தேன். போட்டதுல அது எல்லாமே மழையிலேருந்து வீணாக போயிடுச்சு, இவ்வளோ செடியிலே வீணாக போயிடுச்சு. அப்போ வந்து என்னென்ன பண்ணுறது, உழுதுட்டு நட்டுருமானே விதை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னு கேட்டாங்க. ஆனால் இது வயல் பருத்தி வீணாக போயிடுச்சு அப்படின்னு. சரி நீ போங்க நான் வயலுக்கு வரேன் அப்படின்ட்டு வயலுக்கு வந்துட்டாங்க. இங்கேருந்து பார்த்தாங்க தண்ணி நிற்கிது, மழை தண்ணி நிற்கிது. சரி என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். நான் ஒன்றும் பண்ண வேணாம், தண்ணியை மட்டும் முதல்ல வடி வச்சுட்டு நீங்கள் கடைக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டேன். நீங்கள் போனேன். அந்த போனோன்னா அப்புறம் இந்த சார் அது வயலில் வைக்கிறவங்களுடைய மற்ற இந்த 2-3 அதுலேயும் காம்ப்ளெக்ஸ் கலந்து தெரியலன்னு சொல்ல திரும்ப அந்த ஆர்கானிக் மருந்து வந்து வைரம் பிளட்டு இதை கொடுத்து நீ இதை அடிங்க. என்ன பிளட்டுன்னா இதில் பிளட் பேங்க் வாங்குவீங்களா? இல்லை அந்த டப்பா இருந்துச்சு, அதை காமிக்கல. இல்லை இப்போ பிளட்டு சொன்னாலும் என்ன ரத்தம் வைக்க வாங்குறதா? ரத்தத்தோட கூட இப்போ கையை காப்பிலாம் பாருங்க, ரத்தத்தோட கூட சத்து உள்ளது. அது பேர் என்ன பாருங்க சார். மார்க்கெட்ல யாருக்காவது பிளட் பேர் எனக்கு தைரியம் இருக்கா சார்? மார்க்கெட்ல என்ன மாரி ஒரு பிளட் பேர் யாரும் இருக்கா? மார்க்கெட் இருக்கா? சரி வேணாம், இருக்கா இல்லையா கொண்டு பாருங்க. நீங்க ஒரு பிளட் உங்க பிளட்டையும் லேப்ல கொடுங்க, எங்கேயும் லேப்ல கொடுங்க, அடியில கொடுங்க, அதுல ஏதாவது சத்து உடைய பார்த்துருவோம். முதல் நாத்தாங்காலே விட்டு வேலை விட்டு 9ஆவது நாளே மூட்டை பிரிச்சிருவேன். பிரிச்சா நீ மக்காலே இந்த பிளட் அடிச்சு நாத்தாங்காலே கண்ட்ரோல் பண்ணி நாத்தாங்க அடிச்சு வேஸ்ட் பண்றீங்க. இல்லை சார், அங்கே வெளியில் திரும்ப அங்கேயே போட்டால் மறுபடியும் மேலே தாய்ப்பால் கொடுத்தா 40 ஆண்டுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. கொடுக்கறது அந்த சீமான் சொல்ல பிறந்தவங்க கொடுத்து பாருங்க, 40 வருஷம் எதிர்ப்பு சக்தி உண்டு. அதே மாதிரி நாத்தாங்கால அவர் வந்து இந்த பிளட்டை கொடுத்துட்டான்னு சொன்னா பூச்சியே வர அந்த பயிர் அறுக்கிற வழி நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு போயிருக்கு. என்ன உண்டு? அறுக்கிற வழி. நான் தான் ஜப்பான், நான் தான் அமெரிக்கா, நான் தான் ரஷ்யா, நான் தான் இந்தியா. இது இந்த ஊர்ல இல்ல, தமிழ்நாட்டுல 3000 கிராமத்தை தத்தெடுத்து 2 வருஷம். கிராமத்துக்கு பெஸ்ட் இந்த கிராமத்தை எடுத்து உங்க எடுத்துட்டு விட்டுருங்க, உங்களுக்கு மிச்சம் தான் வாங்க. இட்டாலியா 3000 கிராமத்துல 120 பேர் எங்க டீம் இட்டாலியா பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வளைமான் தாலுக்கா, வளைமான் பிளாக்ல இருக்கோம். எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பேடியும் காட்டன் தான், வேறு பயிர் எதுவுமே கிடையாது. டைரக்ட் சோய் கிடையாது, எல்லாமே மிஷின் நடவு, ஆள் நடவு தான். ஃபஸ்ட்டு வாங்கும்போது சாப்பிட தயங்குவாங்க. ஒரு டைம் போட்டு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா திருப்பி அதை தவிர மாறவே மாட்டாங்க. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். வீணாக போன பயிரை காந்து போடணும்னா ஒரே வழி பிளட்டு ஈல்டு வருஷம் ஒரு கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு கேள்வி எடுப்பேன், ஈல்டு எடுப்பேன். நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் கரெக்டாக கதிர் வந்து சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஈல்டு கொடுத்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக கதிர் வரும். சீடுக்கு எடுக்கிறவங்களே அந்த ஈல்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. சீட் தயார் பண்ணுறாங்க, தாராபுரம் அடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களே வந்து கேட்டு வாங்குவாங்க. அந்த எந்தெந்த வேலைக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்க, ஈல்டு கொடுங்க, கொடுத்தது நல்லா இருக்குது, நெல் பாலிசாகவும் இருக்கும். பிளட்டும் அப்படி தான். காட்டன் வந்து எங்கெங்கே சுமாராக இருக்கோ, அந்த மழை பெஞ்சு தண்ணி நிற்குதோ, எங்கெங்கே டிஹெச் லெவல் வந்து கூட இருக்குதோ, அதிகமாக இருக்கோ, அங்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கனாக்கா எந்த உரமும் போட வேண்டியதில்லை. யூரியா சும்மா கண்ணில் காமிச்சா போதும். நீங்கள் பழக்கப்படுத்தணும், 2 டைமாக போட சொல்லணும். அடிவரம் ஒரு மூட்டையும் மேலும் ஒரு 1/2 மூட்டையும் போட சொன்னீங்கன்னாக்கா சும்மா ஒரு 20 கிலோ யூரியா கொடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ 5 ஏக்கர் உள்ள ஒரு விவசாயிக்கு வந்து 1 ஏக்கர் ட்ரை பண்ணுங்க, 10 ஏக்கர் உள்ளவங்களுக்கு 2 ஏக்கர் ட்ரை பண்ணுங்க, முழுமையாக ஒரே பொருளை கொடுங்க. அவங்களே திருப்பி வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. இந்த பருத்தியில மட்டும் 1 ஏக்கர்ல எவ்வளவு லாபம் கிடைக்கும் சொல்லுங்க. எவ்வளவு வந்து ஒரு ஏக்கருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 30 குண்டால் 35 குண்டால் போட்டிருக்கேன் சார். 30 குண்டால் என்ன குண்டால் அந்த நேரம் 60 ரூபா. அப்போ வந்து ஒரு நார்மலாக எத்தனை குண்டால் போடுவாங்க? 20 வரை போடுவாங்க. 5 குண்டால் விலை 5000 வருது, 90,000 ரூபாய். ஐயா போய் சொன்னீங்களா? சத்தியமா சொல்றீங்களா? சத்தியமா அண்ணன் இருக்காங்க எல்லாமே சார். 90,000 ரூபாய் ஒரு 6 மாச பருத்தியில 1 ஏக்கர்ல எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் அடிச்சாதையா. அந்த வயல எத்தனை பூச்சி மருந்து அடிச்சிருக்கீங்க? பருத்தியில வந்து 8 மருந்து அடிப்பாங்க. பூச்சி மருந்து அடிச்சிருக்கேன், 8 மருந்து அடிப்பாங்க நார்மலா. 2 மருந்து அடிச்சிருக்கேன். இவ்வளவு அடிச்சுங்க, ஐயா அடிச்சாங்க 2 மருந்து அடிச்சாங்க, 3 மருந்து அடிக்கல. அது எப்படின்னா 4 முறை நம்ம பிளட் வயிறை மாத்தி மாத்தி அடிச்சிருக்காரு. 2 மருந்து அடிப்பாங்க. சார் ஈடுனர் தான் பேர், அது அந்த வைரம்னு ஒரு மருந்து இருந்துச்சு கொடுத்துருக்கேன். பேர் என்ன? பேர் என்ன? வைரம். வைரம். அது இதுதான் நான் அந்த பருத்தியை கவுண்ட் பண்ணது. அதுதான் போதுமா? நேர்களே, இயற்கை உரங்களின் நன்மைகள் என்ன என்பதை இப்போது முழுமையா புரிந்திருப்பீங்க.
அதிக மகசூலும் அதிக லாபமும் பெற்று விவசாயிகளின் வாழ்வாதாரம் காத்திட ஸ்கைவின் ஆர்கானிக் உரங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருகின்றது என்பதை நம்ம காணொளி காட்சியில பார்த்திருப்போம். மண் வளம் காத்து மனித நலன் காக்க ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம்.